கண்களை முடிச்சு வைப்போம். இரண்டின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறப்பா. இப்படி வார்த்தையை கொடுக்க தேவனிகளை கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 84ஆம் சங்கீதம். 84ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, உண்மையிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். உண்மையிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறது. என் அன்பு சகோதரி சங்கீதம் 84ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனம், உண்மையில் பெலன் கொள்ளுகிற மனிதர்கள் யாரு? மனுஷர்கள் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான். கர்த்தருக்குள் நம்ம என்ன செய்யணும்? எல்லா வகையிலையும் பலன் கொள்ளணும். அவங்க நம்மளுக்குள்ள பலனை அடிக்கடி சொல்றதுதான், நம்மளுக்கு பலன் தருகிறதே ஆண்டர் தான். கர்த்தர் ஜனங்களுக்கு என்ன செய்ய சமாதானம் இருக்குது, அவங்களுக்கு பலன் கொடுக்கிறார். அவன் பலன் கொடுக்கிறது ஆண்டர் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க எந்த ஒரு காரியத்திலையும் தேவனிடத்திலையும் பலனை பெற்றுக்கொள்ளுங்க. பலன் இந்த உலகத்துல கர்த்தருடைய பலன் இருந்தா தான் இந்த உலகத்தை நினைச்ச முடியும். மனுஷர்களாக மனிதனாக மனுஷியாக இருக்க முடியும். கர்த்தருக்கு பலன் கேட்கணும். என்ன பலன் கேட்க தேவ பலன் நம்மளுக்கு என்ன செய்யுமா? புஷ்டியாகி இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நீங்க சோர்ந்து போகாதீங்க. நான் பலனே இல்லை, பலன் இல்லாதவன், பலன் இல்லாதவா அப்படின்னு சொல்லி நீ நம்மளுக்குள்ளே நம்மளுக்கு கணக்கு போடுறோம். ஆனால் தாவீது சொல்வாரு, அவன் பலன் இல்லாத மட்டும் என்ன செஞ்சானா அழுதான்னு சொல்லி சாமுவேல்ல போட்டிருக்கு. பலன் இல்லாத மட்டும் என்ன செஞ்சானா அழுதாராம். அவ்வளவுக்குள்ள தேவனுடைய பிள்ளை தான் ஜெபிக்கிற ஒரு மனிதன் தான் பலன் இல்லாதபடி இருந்துச்சு. அவ்வளவுக்குள்ள வேதனைப்பட்டு அழுகிற ஒரு மனிதனை காணப்பட்டான். ஆனால் தேவனுடைய சமூகத்துல ஆண்டவர் சமூகத்துல போய் என்ன செஞ்சான்? நான் இழந்து போன எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வானான்னு கேட்டார். அல்லேலூயா. அப்ப நீங்க எந்த ஒரு காரியத்திலையும் நீங்க என்னென்ன காரியத்தை இழந்து நின்னாலும், ஆண்டவரே இழந்து போன எல்லா காரியத்தையும் நான் பெற்றுக்கொள்வான். ஆண்டவரே எனக்கு பலன் தாரும், எனக்கு பலன் தாரும், நல்ல ஆலோசனையை தாரும் அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் காரியத்தை நினைச்சு வருது தருவார். அந்த பலன் கொள்கிற யாரும் நினைச்சாங்கன்னா அவரை அண்டி கொள்ளுகிற மக்களும் நினைச்சாரு. தன் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். செவ்வையான இருதயத்தை ஆண்டவர் தருவார். அந்த இருதயத்தை தருவது நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பலன் தாங்க, எனக்கு செவ்வையான இருதயத்தை தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை நினைச்சுவாரு, நம்மளை நிரப்புவார். அவர் நம்மளை நிரப்புகிற தேவன் தான். அது மாத்திரம் இல்லை, ஆராசம் போட்டு அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மலையின் குளங்களை நிரப்பும். அழுகையின் பள்ளத்தாக்க உருவ நடக்கும்போது அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்களாம். ஆண்டுகளில் பலன் உள்ள பிள்ளைகள், ஆண்டுகளில் பலன் இருக்கிறான். அவங்க ஏசப்படி பிள்ளைகள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது சில காரியங்கள் அவங்களுக்கு விரோதமாய் காணப்படும் போது அவங்க அழுது தேவசம் ஜெபிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகிட்ட நினைச்சாங்க, அது அவங்களுக்கு பலன் கொடுக்குறாரு. பலன் கொடுத்து அவங்க நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அது தேவன் சொல்லியிருக்கேன். அவங்க கண்ணீரெல்லாம் நான் கணக்கில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆண்டவர் கண்ணீர் அது விலையேற பெற்றது. கொஞ்சம் கண்ணீர் சில காரியங்கள் தேவ சொந்த கண்ணீர் வடிச்சிட்டாலே அது கண்ணீருக்கு அற்புதம் நடக்கும். அந்த நாயின் விதவே அவங்க மகன் இறந்துட்டான்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது அழுவாங்க. பார்த்து மனதுருகி அந்த மகனை உயிரோடு ஆண்டு எழுப்பி கொடுக்குறாரு. அதே மாதிரி லாசரு மறைக்கும் போது மார்த்தாள் மறியல் அழுவாங்க. மறியல் அழும்போது ஆண்டவர் ஆவியில கலங்கி கண்ணீர் விட்டார்னு பார்க்குறோம். அதுலேயே அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். நிறைய காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தீர்க்கதரிசி மனைவி அவர் பிள்ளைங்களை பணம் வாங்கி அவருக்கு பணம் கொடுத்துருப்பான். அவங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியல, எங்கள் கணவன் இறந்துட்டாங்க. அவங்க 2 பிள்ளைகளையும் என்ன செய்கிறாங்க, அவங்க அடிமையாக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க, வைக்கிறாங்க, அழுகுறாங்க. தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். எலியாவை அனுப்பி என்ன செஞ்சாங்க, அந்த அழுகைக்கு ஒரு மாற்றம் சந்தோஷம் தான். அவங்க துக்கம் சந்தோஷமாக மாறிடும். அண்ணா செடித்தாங்க தேவ சமுத்திரம் போய் அழுதாங்க. இருபத்தெல்லாம் தேவ சமுத்திரம் ஊற்றி அழுதாங்க. மன கிளேசமுள்ள ஸ்திரீ என்னாங்க, அவங்க ஆண்டவர் அவங்க துக்கத்தை சந்தோஷம் மாத்திரம் பொட்டை கண்ணீர் துடைக்கப்பட்டது. கண்ணீர் துடைச்சி ஆண்டவர் சாமியில கொடுத்து மீதி 5 பேரை கொடுத்துருந்தார். அப்போ அந்த கண்ணீர் அது வெளியேற பெற்றது. அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் உடனே இறங்கி அழைச்சிறாரு. உடனே அந்த காரியத்தை அழைச்சிறாரு, ஜெயமாய் மாற்றி கொடுக்கிறார்.
எந்த ஒரு காரியமானாலும் சொல்றாருல போட்டு அழுகையின் பள்ளத்தாக்கி நாங்கள் உருவ நடந்தோம். அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்தாலும் அதை என்ன செய்யறாங்க? நீரூற்றாய் கொள்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். 7ஆம் வசனத்துல அவர்கள் அந்த அழுது அழுது போறவங்க பலத்தின் மேல் பலன் அடைகிறாங்க. அல்லேலூயா. அப்போ இங்க பலத்தின் மேல் பலன் அடைகிறோம். சில கண்ணீர் என்ன செய்யணும்? வடிக்க வேண்டிய சூழ்நிலை வரதான் செய்யுது. அல்லேலூயா. இயேசுவ பிள்ளை எனக்குலாம் கண்ணீரே இல்லை, எனக்கு கவலையே இல்லை, எங்களுக்கெல்லாம் போராட்டமே கிடையாது அப்படின்னு சொன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டு உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் பெறுங்க. அதனால நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன், நான் ஜெயிச்ச தேவன் உங்களோட கூட இருக்கிறேன். அதனால நீங்க நினைச்சீங்க திட்டம் கொடுங்கன்னு சொன்னார். உலகத்துல உபத்திரம் உண்டுன்னு தான் சொன்னார். ஏதாவது ஒரு காரியம் இந்த உலகத்துல ஆண்டு நம்மளை வைத்திருக்கிறார். ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்கு உபத்திரங்கள் வரும். ஏன்னா இந்த உலகம் வந்து பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு. உலகத்தின் அதிபதி பிசாசு, அவன் வேலைதான் செஞ்சுட்டு இருப்பான். அப்போ கர்த்தருக்குன்னு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்காக இப்படித்தான் ஓடணும்னு சொல்லி இந்த யோசிப்பு போனாங்கல்ல, நான் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வது எப்படி, இந்த மாதிரி விலகி விலகி பாவத்துக்கு விலகி போவாங்க. சாசனங்களை இழுத்து இந்த பாவத்தில் போடணும்னு எவ்வளோ முயற்சி எடுப்பான். ஆனாலும் தேவனை கர்த்தர் அவைகளிலிருந்து விலகி போகும்போதுதான் பலத்தின் மேல் பலன் அடைஞ்சி அவங்க என்ன செய்றாங்க? தேவ சந்நிதியில் வந்து நிற்பாங்க. அதான் வந்து பாருங்க 7ஆம் வசனம் 84ஆம் அதிகாரம் 84 7ஆம் வசனம். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காண்பார்கள். பலத்தின் மேல் பலன் அடைஞ்சிட்டு அப்படி போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கண்ணீரையும் பாதைகளையும் கடந்து போனதான். அதான் ரட்சிப்புக்கு அறிகுறி. கர்த்தர் ரட்சித்திருக்கிறார், தேவ பிள்ளைய முத்திரை போட்டுட்டார் அப்படின்னா அந்த பாதையில் நினைச்சுவாரு நம்மள கண்ணீர் பாதையில போவோம், அழுகையின் பள்ளத்தாக்க கடந்து போவோம். நமக்கு எழுதி கடந்து போகிறது கர்த்தர் பலன் கொடுப்பார். அதான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அதை நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு சிலுவை எனக்கு இந்த பாடு வேண்டாம் அந்த பாடு வேண்டாம்னா எல்லாத்துக்கும் ஒரு சிலுவை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. சிலுவையில் கர்த்தரின் பிள்ளைகளுக்கு சிலுவை ஒன்று உண்டு, மறைமுகமாக உண்டு. அதான் பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், அந்த சிலுவை ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதத்துல வேற மாதிரி கொடுத்துருப்பாரு. ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் கொடுத்துருக்க மாட்டார். ஒவ்வொருத்தங்களும் வேற மாதிரி கொடுத்துருப்பாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இவ்வளோ பாடுகள் மத்தியில் போறேன், இவ்வளோ உபத்திரத்து மத்தியில் போறேன்னா அது தேவன் பரலோகத்து ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போற பாதையில கொடுக்கப்பட்ட உபத்திரவத்தின் பாதை. அந்த பாதையில் நீங்க பலத்தின் மேல் பலனடையா ஏசப்படி பிள்ளையாளி இருந்து ஜெபிச்சுக்கிட்டே போகும்போது தேவன் அதுக்குள்ள பலன் நினைச்சு வர ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அந்த பலன் நீங்க பெற்றுக்கொண்டு அந்த பலத்துல இருந்து நினைச்சணும் போயிட்டே இருக்கணும். அதான் எல்லாத்துக்கும் ஒரு சிலுவை. அந்த ஒரே ஒரு மழை சொன்னா எனக்கு இந்த சிலுவை சமக்கவே முடியல, எனக்கு சமக்கவே முடியல, வேண்டாம்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு சிலுவையை கொடுத்து ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு. நம்மளே இயேசுவா கூட்டிட்டு போறாங்க. இப்போ இந்த சிலுவையினால சமக்க முடியல அப்படின்னா உடனே என்ன செய்வாங்கன்னா 4 பக்கத்தையும் கொஞ்சம் கட் பண்ணாங்களா. இது எல்லா ஊழியர்களும் சொல்றதும் நானும் சொல்லியிருக்கேன். சொன்னாங்களா, எதுக்கு கேட்டால் நீங்கள் எனக்கு பாடே வேண்டாம், எனக்கு புத்திரே வேண்டாம், நீ என்னை ஆசீர்வதின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அதில் பாடு இருந்தாலும் பரலோகத்துல போகவே முடியும். அதான் சிலுவை. அப்போ அவங்க அங்கே எங்கேயுமே கட் பண்ணி கொடுத்து என்ன செஞ்சாங்க? போட்டு போனாங்க. திரும்பி என்ன சமக்க முடியல, எனக்கு சமக்க முடியலன்னாங்களாம். திரும்பி 4 பக்கத்தையும் கொஞ்சம் சில்வர் மரத்தை கட் பண்ணாங்களாம். இப்படியே கட் பண்ணி போய்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் போயாச்சுன்னா ஒரு பிளவு, அந்த பாதாளம் பிளவு அந்த சைடு போகணும். அப்போ அந்த பாதாளத்தின் பிளவை தாண்டி போகணுன்னா இது இந்த சிலுவை இங்கேருந்து அங்கே வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம்? வச்சு பெரிய பெரிய சிலுவையை சுமந்துட்டு இருந்தாங்க. பாடு பெரிய உபத்திரத்தை கடந்து போனாங்க, கண்ணீர் பாதையில் போனாங்க, பள்ளத்தாக்கில் கடந்து போனாங்க, வெள்ளத்தின் மேல் வெள்ளம் நடந்து எல்லாரும் சிலுவையை அப்படி வச்சு சிலுவை மேலே ஏறி அந்த சீட் போயிட்டாங்களாம். இந்த அம்மா சிலுவை வச்சுப்பாங்க, அந்த அம்மா சிலுவை வைக்க முடியல. எனக்கு பாடு வேண்டாம், உபத்திரம் வேண்டாம், எதுக்கு அப்பா பாடு, நான் அந்த கொஞ்ச நாள் தான் சந்தோஷமா இருந்துட்டு போறேன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்கல்ல. அவங்க இந்த பரலோகத்துக்கு போற பாதையில போக முடியாம போயிட்டு தேவனுடைய பிள்ளைகளை இவங்க அது சொன்னாங்க. ஆண்டவர் வந்து பாடுபடும் போது யாரையுமே பயமுறுத்தலையா, யாரையும் பயமுறுத்த பொறுமையோடு பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தவர் பிதா நம்மளை நடத்துறாரு சொல்லி அவர் பொறுமையோடு போனாரா, வாயே திறக்கலையா. அந்த எனக்கு அந்த ஏசி 53ஆம் அதிகாரத்தில் போட்டு 5 அவசரம் நினைக்கிறேன்.
மயிர் கத்தரிக்க விடப்பட்டு ஆட்டுக்குட்டியை போல மௌனமா இருந்தார் எல்லாத்துலேயும். இந்த தேவாதி தேவனுடைய குமாரன் இருக்கிறாங்க, அடிக்காங்க, சவுக்க போட்டு அடி நொப்பிக்காங்க. அந்த சவுக்கில் முள்ளு கம்பியில் வச்சு கெட்டி போட்டு அத்து வச்சு அடிக்காங்க. முள்ளு அப்படியே போட்டு ஆண்டோடைய சரீரத்தை கிழிக்குது. ஆனாலும் பொறுமையாக சகிச்சார். தாங்க முடியாத ஒரு காரியத்துக்கு தான் பின்னாடி எந்த தேவனை ஏவினை கைவிட்டேன். எல்லாம் இருளாயிட்டு, பிரச்சனைகள்லாம் கிழிச்சிட்டு. ஆனாலும் ஆண்டவர் இருந்தார். ஆனால் தேவாதி தேவன் அவர்கள் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். இந்த மக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, எல்லா மக்களையும் பார்த்து தாகமாக இருக்கிற எல்லாம் செய்து முடிச்சது கூட அவருக்கு அந்த ஆத்தும தாகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. என் அன்பு தேவ பிள்ளையே, எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன், எல்லாம் செய்து முடிச்சிட்டேன்னா இதாவே என்னுடைய ஆவி உன்னுடைய கருத்துல ஒப்புவிக்கிறேன்னாரு. என் அன்பு சகோதரி சகோதரியே, தேவாதி தேவன் ஏசப்பா நமக்கு முன்னோட்டி வந்துட்டு போனவர் எவ்வளவு பாடுகளை அனுப்பிச்சாரு. ஆனா நமக்கு அந்த பாடுகளை ஆண்டர் கொடுக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடுகளையும் கொடுத்துருக்கிறாரு. அதனால தேவ பிள்ளைகளுக்கு பொறுமையோடு கலந்துவாங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே நீங்க போய்கிட்டே இருங்க. ஒரு நடத்துற பாதையில போய்கிட்டே இருங்க. எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம், அண்டரை பிரச்சனை போராட்டம் எனக்கு வேண்டவே வேண்டாம், சும்மா அப்படி சுமத்தான் நான் போகணும்னு சொல்லிட்டு போனால் சுமத்தா போய் பார்த்தாட்டு போய் குறிச்சுருவாங்க. அதனால ஒரு பொறுமையோடு சகிச்சு கொண்டீங்கன்னா தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, மகிழ்ந்து கழிவுறுவீங்க. இந்த உலகத்துல கர்த்தர் உண்மையிலே ஆசீர்வதிச்சு மறுமையிலே கொண்டு போய் நம்மளை நினைச்சுவாரு, ஆசீர்வதிப்பாரு. அங்க சந்தோஷம் நிறைந்ததான். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயாச்சுன்னா அங்கே உபத்திரவங்களாம் கிடையாது. அது தேவனுடைய ராஜ்யம். விசுவாசத்துக்கு நிறைஞ்ச அந்த உலகம். அதனால தேவன் விசுவாசம் தள்ளப்பட்டவன் கிடக்கும் சொல்லாத விசுவாசம். எல்லா ஜனங்களையும் என்னென்ன செய்யணும் அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க எதையும் குறிச்சு கலங்காதீங்க. தேசப்ப மொத்தம் நல்லா வச்சுக்கோங்க. வேதம் அடங்குறது கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் வாய்க்க முடியாது. அவர் மேல் பலத்தின் மேல் பலன் அடைந்து அவர் அண்டி கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க அவரை அண்டி கொண்டுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போனவர் மகிழ்ந்து கழிவுறலாம். இங்கேயும் மகிழ்ச்சி உண்டு. தேவனுக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் மகிழ்ச்சி தருவார். தேவனுக்கு தெரியுமா அவர் என்ன சொல்றாரோ, ஜெபிக்க சொல்றாரா, ஜெபிங்க. தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லலாம், எனக்கு தெரியாது அவனுக்குலாம் வார்த்தை பேச தெரியாதுப்பா அப்படின்னா உங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் வச்சுக்கிறோம் அதை கொண்டு அப்படி செய்யணும்னு விரும்புவார். நான் மாட்டேன், நான் செய்ய மாட்டேன்னு தடுக்கக்கூடாது. தேவசந்தர் 100க்கு 100 உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துக்கு நம்ம தடையை நிற்கக்கூடாது. கர்த்தர் பெரிய கரெக்ட் செய்வார். கண்கள் முடிச்சு பரிசுத்த பிதாவை இந்த விலைக்கு நன்றிப்பா. நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றிப்பா. எல்லா பிள்ளைகளையும் தேவாவியானவரை இந்த வார்த்தையினால் பலப்படுத்தும். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உங்களை நான் மாத்திரம் வேண்டும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு ஸ்தானத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.